ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியா முட்டை எதுவும் சேர்க்காமலே பேக்கரியில இருந்து வாங்கக்கூடிய பன் ரொம்ப சாஃப்டா வீட்லயே எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த பன் செய்யறதுக்கு முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல நல்லா காய்ச்சி மிதமான சூட்டோடு இருக்கக்கூடிய பால் 1/2 கப் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம். அடுத்தது ஈஸ்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பால் நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட்டா இருந்தா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. மிதமான சூட்டோடு இருக்கணும், அப்பதான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இது கரெக்டா மிதமான சூட்டோடு இருக்குது. இது கூட 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இத ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுறதுக்காக ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஈஸ்ட் இந்த மாதிரி நல்லா பொங்கி ஆக்டிவேட் ஆகி இருக்கும். ஈஸ்ட் இந்த மாதிரி நல்லா நுரைச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்கணும். அப்பதான் நல்லா சூப்பரான பன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட கொஞ்ச நேரம் ஆக்டிவேட் ஆக வச்சுக்கோங்க. இப்போ இதுல 1 கப் மைதா மாவை சலிச்சு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும், சப்பாத்தி மாவு மாதிரி. ஃபர்ஸ்ட் பிசையும் போது கையில ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கண்டினியூஸா பிசைய கையில எதுவுமே ஒட்டாது. உங்களுக்கு மைதா மாவு சேர்க்க பிடிக்கலனா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு இதே ப்ரொசீஜர்லயே செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா கையால அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்பதான் சீக்கிரமே நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இதை வெளியில எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து இது நல்லா ஒட்டாம சாஃப்ட் ஆகுறது வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிசையலாம். இந்த பட்டருக்கு பதிலா எண்ணெய், நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. அடுத்தது பாத்திரத்துல உள்ள ஃபுல்லும் நல்லா எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்ச மாவு இதுல வச்சிடலாம். இந்த மாவுக்கு மேலையும் காயாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு அதை அப்படியே வச்சிடலாம். 1 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா டபுள் ஆகி இருக்குது. இத வெளியில எடுத்து மறுபடியும் கொஞ்ச நேரத்துக்கு பசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி ஒரே ஷேப் ஆக்கிக்கோங்க. அப்பதான் எல்லா பண்ணும் ஒரே சைஸ்ல இருக்கும். இப்போ இதை ஒரே சைஸா 5 பீஸஸா கட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா பீஸஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பன் வேகும் போது ஒரே மாதிரி வேகும், பார்க்கறதுக்கும் சேமா இருக்கும். இந்த 1 கப் மாவுக்கு கரெக்டா 5 பன் செய்யலாம். இப்போ இதை இந்த மாதிரி பன் ஷேப்ல ரவுண்டா ஷேப் பண்ணிக்கோங்க, கிராக் எதுவும் இல்லாத மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஷேப் பண்ணியாச்சு. இந்த இட்லி தட்டில் தான் இன்னைக்கு பன் செய்ய போறோம். அதனால அந்த இட்லி தட்டில் ஃபுல்லும் எண்ணெய் தடவிக்கலாம், ஒட்டாம இருக்கிறதுக்காக. இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் இதுல கரெக்டா வச்சிடலாம். அடுத்தது இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வச்சிடலாம். இந்த டைம்ல கடாயை ப்ரீஹீட் பண்ண வச்சிடலாம். கடாயில இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரீஹீட் பண்ண வச்சிடலாம். இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இட்லி தட்டுல பின்னாடி ஸ்டாண்ட் இல்ல. சில பேரோடதுல பின்னாடி சின்னதா ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அப்படி உங்ககிட்ட ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா அந்த கடாயில உள்ள வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் வைக்க தேவையில்லை. என்னோடதுல இல்லாததுனால நான் ஸ்டாண்ட் வச்சிருக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா கூட கொஞ்சம் டபுள் ஆகி இருக்குது. அதுக்கு மேல காய்ச்சின பால் கொஞ்சமா தடவி விட்டுக்கலாம்.
இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த இட்லி தட்டை உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது கரெக்டா ஒரு 15 நிமிஷத்துலயே நல்லா வெந்துடும். இந்த இட்லி தட்டுக்கு பதிலா வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிளேட் யூஸ் பண்ணியும் செய்யலாம், குக்கர்லயும் செய்யலாம். 15 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். கீழே பாத்தீங்கன்னா லைட்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்குது. இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கூட கொஞ்ச நேரம் வச்சாலும் கூட பன் ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும். வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா எல்லா பன்னுக்கு மேலேயும் கொஞ்சமா பட்டர் தடவிக்கலாம். இந்த பட்டருக்கு பதிலா எண்ணெய், நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் வெளியில எடுத்துக்கலாம். இப்ப இத பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு. உள்ளேயும் சூப்பரா நல்லா வெந்திருக்குது. இவ்வளவுதான் ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்ச் பன் வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிறிஷ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.